கொடைக்கானலில் இன்று அதிகாலையில் கடும் உறைபனி நிலவியது. கொடைக்கானலில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக உறைபனி நிலவி வருகிறது. சமீப நாட்களாக 7 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலை பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் கடும் உறைபனி காரணமாக நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் மீது பனி படர்ந்தது. பசுமையான புல்வெளி மீது பனி படர்ந்த ரம்மியமான காட்சி கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. நடிகர் அஜித் நடிப்பில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற மங்காத்தா திரைப்படம் ரீரிலீஸ் ஆனது. பெங்களூருவில் காலை 7 மணி அளவில் மங்காத்தா திரைப்படத்தின் முதல் காட்சி திரையிடப்பட்டது. இதையொட்டி திரையரங்கு முன் குவிந்த அஜித் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து மேள தாளங்கள் முழங்க உற்சாகமாக திரைப்படத்தை வரவேற்றனர். நடிகர் அஜித் குமாரின் 50வது திரைப்படமான மங்காத்தா 15 ஆண்டுகளுக்கு பின்னர் ரீரிலீஸ் ஆவதை முன்னிட்டு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பிரபலமான இனிப்பு வகையைச் சேர்ந்த ஃபுனி உணவுப் பொருளை சுகாதாரமற்ற முறையில் உற்பத்தி செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்கள் ருசித்து சாப்பிடும் உணவுப் பொருளை காலால் முதித்து மாவு பிசைவது அம்பலமானதால் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. வீடியோ அடிப்படையில் விசாரணையில் இறங்கிய அதிகாரிகள் 110 கிலோ ஃபுனி மாவை பறிமுதல் செய்து அழித்தனர். இமாச்சல பிரதேச மாநிலம் மனாலியில் கொட்டும் பனியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். மனாலியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. கொட்டும் பனியால் சாலை மற்றும் வாகனங்கள் வெண்ணிற போர்வை போர்த்தியது போல காட்சியளித்தன. இந்த நிலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் கொட்டும் பனியில் நடனமாடி குதூகலித்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட வகுப்பு தோழிக்காக சக மாணவிகள் மொட்டையடித்துக் கொண்டனர். புற்றுநோய் சிகிச்சையில் இருந்த மாணவி கீமோதெரபி சிகிச்சையால் தனது தலைமுடியை இழந்தார். இதனால் பள்ளிக்கு திரும்ப பயந்த மாணவிக்கு உறுதுணையாக இருக்க சக மாணவிகள் மொட்டையடித்துக் கொண்டது நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.